அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் போடு கூட நான் வரவேற்கிறேன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ வெல்கம் யூ ஆல் இன் த நேம் ஆஃப் அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட் டு திஸ் ஹவர் ஹார்வெஸ்ட் டெலிவிஷன் ப்ரோக்ராம். ஆமென். இன்றைக்கு நான் உங்களிடத்தில் பேசும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், ஐக்கியத்திற்குரிய வழிகள், த வேஸ் ஃபார் த ஃபெல்லோஷிப். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஐக்கியம் இல்லாத ஒரு வாழ்வு. நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய உறவினருடைய காரியங்களில், நம்முடைய சபைகளில், நம்முடைய அயலகத்தார், அதான் நம்ம சுற்றி வசிக்கக்கூடிய ஜனங்களிடத்தில், ஒரு கிராமமாக இருக்கலாம், ஒரு வேளை தெருவாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், ஏன் ஒரு சபையாக இருக்கலாம், ஒரு விசுவாசிகளுடைய கூட்டமாக இருக்கலாம். இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஜனங்கள் ஐக்கியம் இல்லாதவர்களாய், அன்பில்லாதவர்களாய் வாழ்வதை பார்க்கிறோம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், today is the problem among the Christian people, or maybe the neighbor who live around you, not also the people who live in your village, the people who are living in your street, or maybe among your friends, or maybe the relatives. But today is the problem, you do not have the fellowship with them. People do not have the love with one another. Amen. கண்மானவர்களே, ஜனங்களுக்கு ஒருவருக்கொருவர் அன்பில்லாதவர்களாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் அவருடைய வார்த்தையின் மூலமாக நாம் எவ்விதமாய் ஒரு ஐக்கியம் கொள்ள முடியும், எப்படி நாம் ஐக்கியம் கொள்வது என்பதை குறித்ததான காரியத்தை நமக்கு கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் போதிக்கிறது. கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, so my dear friends, the Bible clearly teaches how to have the fellowship with one another. Amen. The scripture teaches the great ways to have the fellowship. தேவனுடைய வார்த்தை ஒரு உன்னதமான ஒரு ஐக்கியத்தை நாம் ஒருவர் எப்படி வைத்துக்கொள்வது, பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து தேவனுடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறது. பிரியமானவர்களே, கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 133 1ஆம் வசனத்தை வாசிப்பீர் என்று சொன்னால், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பணிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஆமென். My dear friends, if you read the book of Psalm chapter 133 verse 1, how good and pleasant it is when God's people live together in unity. So how the unity will be? It is like precious oil poured on the head, running down on the beard, running down on Aaron's beard, down on the collar of his robe. It is as if the dew of Hermon were falling on Mount Zion, for there the Lord bestows his blessings, even life forevermore. Amen. கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, சகோதரர் ஒருமனப்பட்டு வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது. எவ்விதமாக நம்முடைய உறவை கட்ட வேண்டும் கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, அதில் தான் அநேகர் குழப்பமுடையவர்களாக இருக்கிறார். நான் ஐக்கியத்தை விரும்புகிறேன் பிரதர், ஆனால் எல்லாம் ஐக்கியத்தை கட்ட முடியவில்லை. தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது, முதலாவது நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை நடக்க வேண்டும். My dear friends, you may be confused, how can I build my relationship with my brother? The first thing you need to understand, walk in his word. So you must walk in the word of God, hallelujah, or according to the word of God. தேவனுடைய வார்த்தை நடக்க வேண்டும். பிரியமானவர்களே, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்பீர் என்று சொன்னால், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென். இந்த முதலாவதாக காரியம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே, நீங்கள் ஒளியில் நடக்க வேண்டும். ஒளி என்பது என்ன? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை ஆகிய அந்த ஒளியில் நடக்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய முதல் காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் சகோதரரோடு கூட ஒருவர் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய வாழ்க்கையில் ஐக்கியம் இல்லாததுக்கு என்ன காரணம்? அவர்கள் தேவனுடைய வார்த்தை நடக்கிறது இல்லை.
தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதில்லை, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதில்லை. பிரியமானவர்களே, so if you want to have the right fellowship with one another, with your brethren, so you need to understand, you need to walk in the light. According to the book of 1 John chapter 1 verse 7 says, but if we walk in the light, he is in the light, we have fellowship with one another, and the blood of Jesus his son purifies us from all sin. Hallelujah. இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனை, சகோதர அன்பு இல்லாதவன் பாவம் செய்கிறவனாக இருக்கிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஐக்கியம் இல்லையா? நீங்கள் பாவத்தில் வாழ்கிறவர்களாக இருக்கிறீர்கள். ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுடைய பாவங்களை கழுவி உங்களை சுத்தமான மனிதனாய் மாற்ற விரும்புகிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் ஒளியில் நடக்க வேண்டும். யூ மஸ்ட் வாக் இன் த லைட் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். ஒரு ஒளியில் நடக்கும்போது அவன் சகோதரத்தை எப்படி இருப்பான்? ஒருவர் ஐக்கியமாயிருக்கிறோம். இந்த இரண்டாவது வழி என்ன தெரியுமா பிரியமானவர்களே? நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். The second thing that you need to understand the way to build the fellowship with the brethren or with one another, that you need to understand, know you were called. Hallelujah. இரண்டாவது, அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். இன்னைக்கு அநேகருக்கு என்ன தெரியுமா? நான் யார் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. அந்த வார்த்தை சொல்வது, மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவருமாயிருந்து தீமைக்கு தீமையும், அதாவது உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அறிந்து கொள்ளுங்க இந்த வார்த்தையை, அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து பிறரை ஆசீர்வதியுங்கள். ஆமென். My dear friends, you need to understand, know that you were called, you were predestinated to have the fellowship with one another. If you read the book of 1 Peter chapter 3 verse 8 and 9 says, finally all of you be like-minded, be sympathetic, love one another, be compassionate and humble, do not repay evil with evil or insult with insult. On the contrary, repay evil with blessings, because to this you were called, so that you may inherit a blessing. Hallelujah. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தீமைக்கு தீமை செய்யாதீங்க. அவங்க ஒரு வார்த்தை பேசுற, நீங்க வார்த்தை பேசணும்னு நினைக்காதீங்க. கசப்புள்ளவளா இருக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்க எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? பிறரை ஆசீர்வதிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் யாரால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? ஆண்டவராகிய தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவருடைய சுபாவத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவருடைய சுபாவம் என்ன தெரியுமா? பிறரை மன்னிப்பது. ஒரு காலத்தில் நாம் பாவிகளாக இருந்தோம், கர்த்தர் நம்மை மன்னித்தார், இயேசு நம்மை மன்னித்தார். அதே போல நீங்கள் ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த வார்த்தையின்படி நீங்கள் பிறரை ஆசீர்வதிக்கப்படும்படி கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார் பிரதர் என்ற சிந்தனை உங்களுக்கு இருக்க வேண்டும். My dear friends, you need to understand, you were called by God. For what? To bless others. You are not ordinary person. The Lord, one who called you for only one purpose, that you can be a blessing to others. Hallelujah. The Bible says, do not do anything what they have done against you. But contrary, you need to fulfill, or you need to do anything good for evil. பொல்லாதவைகளுக்கு நன்மை செய்யுங்கள். இரண்டாவது வழியை கர்த்தருடைய வார்த்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய காரியம் என்னன்னா, ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார், நன்மை செய்யும்படி அழைத்திருக்கிறார். இந்த ஆண்டவருடைய அழைப்பை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது, நீங்கள் பிறரை மன்னிக்கும் போது, தீமைக்கு நன்மை செய்யும் போது அங்கே உறவுகள் கட்டப்படுகிறது. மூன்றாவது காரியம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பார்க்கிறோம், ஒரு உறவு என்பது சாதாரணமாக வருவதில்லை. அந்த உறவை நாம் கட்ட வேண்டும். ஒரு வீடை கட்ட வேண்டும் என்று சொன்னால் அதை நாம் செங்கலாலும் மணலாலும் இரும்பாலும் என்ன செய்ய மரத்தாலும் கட்ட வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு அழகிய வீட்டை காண முடியும். அதே போல எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஐக்கியம் என்பது ஒரு கட்டடத்தை போன்றது. ஆண்டவராகிய தேவன் அதை நாம் கட்ட வேண்டும் என்று விரும்புகிறார்.
மூன்றாவதாக என்ன நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த ஐக்கியத்தை கட்டுவதற்கு நீங்கள் ஒவ்வொரு முயற்சி எடுக்க வேண்டும். ஐக்கியத்திற்கான ஒரு முயற்சியை நாம் தொடர்ந்து எடுக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஐக்கியத்தை கட்டுவதற்கு முயற்சி எடுக்கிறீர்களா? வாசித்து பாருங்க. ரோமர் எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் சொன்னால், ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்நிய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாட கடவோம். பக்தி விருத்தி, ஐக்கியத்தை நாட வேண்டும். My dear friends, make every efforts to build the relationship with your brother. The making efforts is the greatest character of God. My question is this today, my dear friends, are you making effort? Are you taking any effort to build the relationship with your brother? If you read the book of Romans chapter 14 verse 19 says, let us therefore make every effort, underline that word, every effort, to do what leads to peace and to mutual edification. What are the steps you are making? What are the efforts you are taking in your life? It should bring the peace. You should not be controversial. When you walk in the light, when the Lord lives in you, when you are baptized by the Holy Spirit, every effort that you will be taking in your life, bring the peace among your brethren, that you will have the great fellowship. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் தகுந்த தெய்வமாக இருப்பார் என்று சொன்னால், நீங்கள் ஐக்கியத்தை விரும்புகிறவர்களாக இருப்பீர்கள் சொன்னால், நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் சமாதானத்துக்கு நேராக இருக்கும். அது மட்டுமல்ல, அது அந்நிய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதான முயற்சியாக இருக்கும். பிரியமானவர்கள், யோசித்து பாருங்க. இன்றைக்கு அநேகர் பிரச்சனை பண்ணுகிறவர்களாய், கெட்ட வார்த்தை பேசுகிறவர்களாய், தீமையானவர்களை பேசுகிறவர்களாய், பொறாமையானவைகளை பேசுகிறவர்களாய், கற்பனையானவைகளை பேசுகிறவர்களாய் இருக்கிறார்கள். உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் சமாதானத்துக்கு நேராக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, so today people talk about jealousy or bitterness or evil, or they talk everything with your imagination that brings the destruction in your relationship. My dear friends, this is a very important thing. God expects us to have the fellowship with one another. Do you have the fellowship with one another? The Bible says, make every effort towards peace. If the Lord is with you, if you are anointed by the Holy Spirit, because Spirit of God always gives the unity. Amen. பரிசுத்த ஆவியானவர் உங்களில் இருந்தால், நீங்கள் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும், எனக்கு அன்பானவர்களே, அது ஐக்கியத்தை கொண்டு வரும். ஐக்கியத்தை கொண்டு வருவதற்கு 4வது காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் சுயநலம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். இந்த சுயநலமான வாழ்வு ஐக்கியத்தை உடைத்து போடும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சுயநலம் உள்ளவர்களாக இருக்கிறார். என்னுடைய பிள்ளை, என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன், என்னுடைய குடும்பம், என்னுடைய ஜாதி, என்னுடைய உறவினர், இப்படி தானே பேசி கொண்டிருக்கிறோம். My dear friends, today, if you want to have the fellowship with your brethren, if you want to have the real fellowship with your brethren, so you may not have the selfishness in your life. The selfishness destroys the relationship, fellowship. So what is your life today? Are you a selfish person when you come to your family? Or always talk about family, or your caste, or your relatives only? You are only focusing on them? Or your relationship, fellowship only based on caste, relations, or my family? But God does not expect that way from us. That God wants to give the relationship above this way. God does not consider caste or family or the blood relative, but apart from that, God loves everybody. எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய உறவு என்பது ஜாதியின் அடிப்படையில் இருக்கிறதா, உங்களுடைய உறவினர் என்ற அடிப்படையில் இருக்கிறதா, அல்லது உங்களுடைய குடும்பம் என்ற அடிப்படையில் இருக்கிறதா? இன்னும் சில பேர் தன்னுடைய அந்தஸ்தின் அடிப்படையில் உறவை வளர்க்க விரும்புகிறார்கள். I know there are some people, they would like to build the relationship according to their status, but God does not do it. ஆண்டவர் அப்படி செய்யல. படிச்சு பாருங்க, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம்
2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் சொல்கிறது. வசனம் சொல்லுது பாருங்க, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவர்கள். ஹல்லேலூயா. அவன் தனக்கானவைகள் அல்ல, பிறருக்கானவைகளை நோக்குவானாக. சுயநலம், தன்னை காட்டிலும் பெரியவன் அல்ல என்ற எண்ணம். தேவனுடைய வார்த்தை சொல்லுது, just read the book of Philippians chapter 2 verses 3 and 4. Do nothing out of selfish ambitions or vain conceit. Rather, in humility, value others above yourself, not looking to your own interest, but each of you to the interest of the others. Hallelujah. Do you have that kind of attitude? Do you consider, I am the highest person than others? My caste is a higher caste than others. I am wealthy person than others. Do you have that kind of thing? No. That won't build the relationship with one another. My dear friends, I tell you, the Bible clearly teaches that we should not have the selfishness. சுயநலம் உறவுகளை உடைத்து போடும். பிறருக்குரியவைகளை நோக்க வேண்டும், பிறருக்குரியவைகளை யோசிக்க வேண்டும். தன்னை காட்டிலும் நான் அவர்களை காட்டிலும் மேன்மை உள்ளவன் அல்ல என்பதை நினைக்க வேண்டும். கடைசியாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னால், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கூடி வர வேண்டும். The final thing, if you want to have the real fellowship with one another, you need to gather together in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் கூடி வாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம் சொல்கிறது, ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால எங்கே கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார். If you read the book of Matthew chapter 18 verse 20, for where 2 or 3 gather in my name, there I am with you, with them, or with you. Hallelujah. But the problem is today, the people gather together in the name of community. The people gather together in the name of money. The people gather together in the name of relatives. The people gather together in the name of family. Therefore no fellowship. எனக்கு அன்பானவர்களே, எங்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? ஜாதியின் அடிப்படையில், சமுதாயத்தின் அடிப்படையில், இரத்த உறவின் அடிப்படையில் இப்படி தான் சேர்றாங்க. அதனால தான் அன்பு இல்லை, ஐக்கியம் இல்லை. ஆனால் இயேசுவின் நாமத்தில் கூடுங்கள், ஆண்டவர் ஐக்கியத்தை தருவார். இயேசுவினால் யார் வந்தாலும் சரி, எந்த ஜாதிக்காரனாலும் சரி, ஏழையோ பணக்காரனோ யாரோ யார் கூடி வந்தாலும், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமம் அங்கே இருக்கும் பொழுது அங்கே உங்கள் மத்தியில் யார் வருகிறார்? ஆண்டவர் வருகிறவராக இருக்கிறார். அவர் உண்மையான ஐக்கியத்தை கொடுக்கிறவரை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless your word. Amen. தேடிவா, அடைக்கலம் தந்திடுவா, அன்புள்ள தெய்வமுங்க ஆறுதல் தந்திடுவா, அன்புள்ள தெய்வமுங்க ஆறுதல் தந்திடுவா, ஆண்டவரை தேடிவா. பாவத்தினால் அலைவோரே, இயேசுவிடம் வந்துவிடு. பாவத்தினால் அலைவோரே, இயேசுவிடம் வந்துவிடு. அவரின் இரத்தத்தினால் உன் பாவம் கழுவிடுவார். அவரின்
ரத்தத்தினால் உன் பாவம் கழுவிடுவார். ஆண்டவரை தேடிவார், அடைக்கலம் தந்திடுவார். அன்புள்ள தெய்வமுங்க ஆறுதல் தந்திடுவார். ஆண்டவரை தேடிவார். நோயினால் நொந்தாயோ, பரிகாரி இயேசு உண்டு. நோயினால் நொந்தாயோ, பரிகாரி இயேசு உண்டு. அவரின் காயங்களால் உன் நோய்கள் சுகமாகும். அவரின் காயங்களால் உன் நோய்கள் சுகமாகும்.